அஞ்சலி, ரெஜினா 2 பேருமே பயங்கர கோவமா வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே நடந்த எல்லாத்தையுமே பேச்சுக்கிட்ட சொல்றாங்க. "இங்க பார்த்தீங்களா, உங்க புள்ள என்ன பண்ணி வச்சிருக்காரு தெரியுமா? என் பொண்ணோட வயித்துல இருக்க குழந்தை மேல சந்தேகப்பட்டுருக்காரு. என்ன இது?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா ரெஜினா சொல்றாங்க. அத கேட்டோனே பேச்சு கேட்குறாங்க. "என்ன பூமி, என்ன பண்ணி வச்சிருக்க? கோர்ட்ல போய் அப்படிதான் சொன்னியா? சந்தேகப்பட்டியா? அஞ்சலியோட வயித்துல இருக்க குழந்தைய பத்தி சந்தேகப்பட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு கேட்குறாங்க. "ஆமாம்மா" அப்படின்னு பூமி சொல்றாரு. "நீ பண்ணது எவ்ளோ பெரிய தப்பு. நீ இப்படி பண்ணலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு கத்துறாங்க. "இங்க பாரு, நீ இந்த மாரி பண்ணியிருக்க கூடாது" அப்படின்னு சொல்றாங்க பேச்சு. "அம்மா, நான் பண்ணது எல்லாமே கரெக்ட்டு தான்" அப்படின்னு பூமி சொல்றாரு. ஏன்னா, இவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? "அஞ்சலி கூட தான் நான் வாழணும்னு கட்டாயப்படுத்துனா, பின்ன என் பக்கம் இருக்க நியாயத்த நான் சொல்ல தான் செய்வேன்" அப்படின்னு சொல்லிட்டு பூமி சொல்றாரு. சரி, இதுக்கும் மேல இவர்கிட்ட பேசி எந்த யூசுமே இல்ல. "இங்க பாரு பூமி, இந்த மாதிரி நீ என் மேல சந்தேகப்பட்டதுக்கு என்ன நீ சாகடிச்சிருக்கலாம் தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா அஞ்சலி உள்ள போறாங்க. ரெஜினாவும் போறாங்க. அப்ப பேச்சு இருக்காங்க. "இங்க பாரு பூமி, நல்லா தெரிஞ்சுக்கோ. நீ லவ் பண்ணி ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணியிருக்க. அந்த பொண்ண கைவிடணும்னு முடிவு பண்ணிட்ட. சரி, பரவாயில்ல விடு. ஆனா அந்த பொண்ணு நீ டிவோர்ஸ் பண்ணா கூட உன்னோட முன்னாள் மனைவியா தான் ஆவா. ஆனா, இந்த மாதிரி ஒரு கெட்ட பேர நீ அவளுக்கு குடுக்கணும்னு நீ நினைக்கவே கூடாது. புரியுதா? அதுவும் பேச்சு கூட்டிட்டு வந்த ஒரு பொண்ணுக்கு இப்படிப்பட்ட ஒரு தப்ப நீ பண்ணவே கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோ. பதில் பேசாத. நான் என்ன சொல்றேனோ அத மட்டும் கேளு. எனக்கு கெட்ட பேரு வரக்கூடாது. என் புள்ளையோட கௌரவம் முக்கியம். முத்தழகு இந்த வீட்ல வாழணும். புரியுதா?" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து கோவமா போறாங்க. பூமி ஒரு மாரி ஃபீல் பண்ணிட்டே இருக்காரு. முத்தழகு ரூம்ல இருக்காங்க. அப்படியே கத்துறாங்க வலி வரா மாதிரி. "இருங்க, நான் கால் வந்து கொஞ்சம் சுளுக்கு எடுத்து விடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஆயில்லாம் போட்டு நல்லா அப்படியே சுளுக்கெல்லாம் எடுத்து விடுறாரு. பூமி அப்படியே கத்துறாங்க. "என்னங்க உண்மையிலேயே வலிக்குதா என்ன? ஹாஸ்பிட்டல் போலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு பூமி கேட்கறாரு. அதுக்குள்ள வராங்க ஸ்வேதா. "என்னாச்சு முத்தழகு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. "இல்ல, எனக்கு ரொம்ப வலிக்குது. வயிறு இழுக்கிற மாதிரி இருக்கு" அப்படின்னு சொல்றாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா சொல்லிட்டு அங்கருந்து போறாங்க. அப்ப பூமிய கூப்பிட்டு பேசுறாங்க. "இங்க பாருங்க மாமா, நான் ஒண்ணு சொல்றேன். நீங்க தப்பா நெனச்சுக்காதீங்க. நீங்க முத்தழக கொஞ்சம் வெளிய கூட்டிட்டு போனா நல்லாருக்கும்" அப்படின்னு சொல்றாங்க. சரி, நீ சொன்ன மாரியே நான் பண்றேன். நாளைக்கு காலைல நான் கூட்டிட்டு போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு பூமி சொல்றாரு. "நாளைக்கு நம்ம வெளிய போறோம். எல்லா இடத்துக்கும் போறோம்" அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகிட்ட பூமி சொல்றாங்க. முத்தழகு பயங்கரமா அப்படியே தோள்ல சாஞ்சுட்டு சந்தோஷப்படுறாங்க. சமையல் ரூம்ல தேவையான எல்லா சாப்பாடும் சூப்பரா ரெடி பண்ணி அவங்க பெரியம்மா கட்டி வச்சுட்டாங்க. அப்படியே பெரிய கேரியர் கிட்ட வராங்க. "என்ன பூமி, போதுமா சாப்பாடு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "என்ன பெரியம்மா பண்ணி வச்சிருக்கீங்க? நான் போறேன் 2 நாள். அதுக்காக நீங்க இவ்ளோ சாப்பாடு கட்டி வைப்பீங்களா?" "ஆமா, இது 2ம் உங்க 2 பேருக்கு தான். நீங்க போற இடத்துல எல்லா ஹோட்டல் சாப்பாடும் சாப்பிட்டு உடம்பு சரியில்லாம ஆயிடும். அதனால தான் நான் பார்த்து பார்த்து பண்ணி வச்சிருக்கேன். கண்டிப்பா இந்த சாப்பாடு தான் எடுத்துட்டு போணும்" அப்படின்னு பெரியம்மா சொல்றாங்க. "என்ன பெரியம்மா இது?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள அஞ்சலி அவங்க அம்மா 2 பேருமே அப்படியே நின்னு பார்க்குறாங்க. "பாத்தியா? நீயும் தான் மாசமா இருக்க. ஆனா உன்ன கண்டுக்க கூட ஆள் இல்ல பாத்தியா? அங்க எப்படி விழுந்து விழுந்து கவனிக்கிறாங்க பாரு" அப்படின்னு சொல்லிட்டு ரெஜினா அஞ்சலி கிட்ட சொல்றாங்க. "இங்க பாரு பூமி, இங்க பாரு. நானும் தானே மாசமா இருக்கேன். கொஞ்சோண்டு ஒரு பால் கூட குடுத்துருப்பியா? ஏதாவது நான் கவனிச்சிருப்பியா? ஒரு முழம் பூ வாங்கி குடுத்துருப்பியா?" அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்றாங்க. அதெல்லாம் எதுவுமே கண்டுக்கவே இல்ல. பெரியம்மாவும் கண்டுக்கல, பூமியும் கண்டுக்கல. "சரிப்பா, உனக்கு அந்த சாப்பாடுலாம் வேணாமா அப்போ?" "இல்ல பெரியம்மா, எனக்கு இதெல்லாம் வேண்டாம் பெரியம்மா" அப்படின்னு சொல்லிட்டு பூமி சொல்றாரு. "சரி ஐயா, பரவால்ல. நீ போ. சாப்பாடு சூசன் இதெல்லாம் கொண்டு போய் அங்க வை. எல்லாரும் இன்னைக்கு கலர்ன சாப்பாடே சாப்பிட்டோம்" அப்படின்னு சொல்லிட்டு பெரியம்மா சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு சூசன் வந்து எல்லா சாப்பாடும் கொண்டு போய் அங்க வைக்கிறாரு. பூமியும் அங்கருந்து போறாரு. "உன்ன ஒரு மனுஷியா கூட மதிக்கல. நீ பேசின பேச்சுக்கு அட்லீஸ்ட் ஒரு பதில் கூட சொல்லல. உன்னோட நிலைமை இங்க எப்படி இருக்கு பாத்தியா?" அப்படின்னு சொல்லிட்டு ரெஜினா அஞ்சலி கிட்ட சொல்றாங்க. அஞ்சலி பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. முத்தழகு மேலேருந்து ஸ்டெப்ஸ்லேருந்து வராங்க. பூமி அப்படியே தாங்கி பிடிச்சு கூட்டிட்டு வராரு. இது எல்லாமே அஞ்சலி, ரெஜினா 2 பேருமே பார்த்துட்ருக்காங்க. இல்லைங்க, சாரி கொஞ்சம் இறக்கி கட்டிட்டேன்னு நெனைக்கிறேன். அதான் தடுக்கிற மாதிரி இருக்கு" அப்படின்னு முத்தழகு சொல்றாங்க. "சரி இருங்க, நான் கட்டி விடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு பூமி அப்படியே கட்டி விடுறாரு. ச்சே! இதெல்லாம் ஒரு ஜென்மம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஜினா பயங்கர கோவமா திட்டிட்டு இருக்காங்க. "பாத்தியா? அங்க என்ன நடக்குதுன்னு பாத்தியா?" அப்படின்னு சொல்லிட்டு. "அம்மா, என்னோட பூமிம்மா, என்னோட பூமி. எப்படி பண்ணிட்டு இருக்கான் பாரும்மா. என்னால இதெல்லாம் பார்க்கவே முடியலம்மா" அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்றாங்க. "வேற என்ன பண்ண முடியும்? உன்ன தான் ஒரு மனுஷியா கூட மதிக்கலையே. நீ தான் பூமி பூமின்னிட்டு இருக்க. அவன் பாரு எப்படி முத்தழக தாங்கிட்டு இருக்கான் பாரு. உட்டா தூக்கிட்டே போயிடுவான் போல இருக்கு. அவ்ளோ பாசமா இருக்கான்" அப்படின்னு சொல்லிட்டு ரெஜினா சொல்றாங்க. "சரி வா முத்தழகு" அப்படின்னு சொல்லிட்டு கீழ கூட்டிட்டு வராரு. கூட்டு வந்தோனே, "சரி சாப்பிட்டு போங்க" அப்படின்னு சொல்றாங்க. சாப்பாடு எல்லாமே போடுறாங்க. "இல்ல, எனக்கு போதும்" அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு சொல்றாங்க. "அப்படிலாம் சொல்லக்கூடாது. நல்லா சாப்பிடணும். சாப்பிட்டு தான் போகணும்" அப்படின்னு சொல்லிட்டு பெரியம்மா சொல்றாங்க. "போற இடத்துல பார்த்து பார்த்துப்பியா பூமி? தேவையான சாப்பாடுலாம் கரெக்டான இடமா பார்த்து வாங்கி குடு. ஏன்னா மாசமா இருக்கவங்க பார்த்து சாப்பிடணும். இல்லைன்னா அது ஜீரணம் ஆகாது" அப்படின்னு சொல்றாங்க.
எல்லாமே நான் பார்த்துக்கிறேன் பெரியம்மா. இது என்ன பெரிய விஷயமா? நான் பார்த்துக்கிறேன். சூப்பரா நான் கூட்டிட்டு போறேன் முத்தழக. சரியா? அப்படின்னு சொல்லிட்டு பெரியம்மா கிட்ட சொல்றாங்க. ஐயோ! என் பூமி என்ன விட்டுட்டு நீ எங்க போற? அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி பயங்கரமா